உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்கள் அதிகபட்சமாக எவ்வளோ நேரம் தூங்காமல் இருப்பீங்க? ஒரு 10 மணி நேரம், இல்லை 12 மணி நேரம், இல்லை 18 மணி நேரம், இல்லை ஒரு நாள் ஃபுல்லாக? ஆனால் ஒரு வயசு பையன் 33 மணி நேரம் தூங்காமல் இருந்திருக்கான்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? உண்மையாக தாங்க சொல்கிறேன், நடந்திருக்கு. அதுவும் கடலுக்கு மேலே, அட்லாண்டிக் ஓசன் பெருங்கடல் மேலே சுற்றியும் ஒருத்தர் கூட இல்லை, தூங்காமல் ஃப்ளைட்டை ஓட்டிகிட்டு போயிருக்காப்புல. யார் இவர்? எதுக்காக இதை பண்ணார்? ஹே காய்ஸ், நான் உங்கள் பிரசாந்த். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் நீங்களும் எப்படி முன்னேறலாங்கிறத கிளியர் கட்டாக தெரிய போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 1927 ஏரோஃப்ளைன் டெக்னாலஜி ரொம்ப பேசிக் லெவல். இப்போ இருக்க மாதிரி ஒரு ஜிபிஎஸ் கிடையாது, ஆட்டோ பைலட் கிடையாது, சேஃப்டி சிஸ்டம் சுத்தமாக கிடையாது. கடலுக்கு மேலே லாங் டிஸ்டன்ஸ் ஃப்ளைட்னால் நீங்களே நினச்சி பாருங்கள், அது ஆல்மோஸ்ட் சூசைடுக்கு சமம். அப்போ தான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. நியூயார்க்லேருந்து பாரிஸ் வரைக்கும் நான் ஸ்டாப்பாக யார் ஃப்ளைட்டை ஓட்டிகிட்டு போகிறாங்களோ அவங்களுக்கு $25,000 ப்ரைஸுன்னு அறிவிச்சாங்க. அப்போ இந்த வேர்ல்டில் இருக்க எல்லா பைலட்ஸும் ரொம்ப எக்ஸைட் ஆனாங்க. ஆனால் என்னென்னா, இந்த சேலஞ்சை ட்ரை பண்ண நிறைய பேர் கிராஷ் ஆகிட்டாங்க, சில பேர் ஸ்பாட்லேயே டெட் ஆகிட்டாங்க. அதனால் மக்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு டெத் மிஷின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. ஆனால் ஒரு பையன் மட்டும் பயப்படவே இல்லை. அவர் தான் சார்லஸ் லிம்பர்க். சார்லஸ் லிம்பர்க் பெரிய செலிப்ரிட்டிலாம் ஒன்றும் இல்லை, ரிச் ஃபேமிலியும் கிடையாது. ஆனால் அவர் ஒரு பைலட்டு. அவருக்குள்ள கான்ஃபிடென்ட் மட்டும் வேறு லெவலில் இருந்துச்சு. அவர் என்ன சொன்னார்னா, பிளேன் லைட் வெயிட்டாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஃபியூவெல்லாம் எடுத்துகிட்டு நான் ஸ்டாப்பாக போயிடலாம் அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த ஏவியேஷனில் இருப்பாங்க இல்லையா எக்ஸ்பர்ட்ஸு, அவங்கெல்லாம் அவர் பார்த்து சிரித்தாங்க. அவர் அதை பற்றியெல்லாம் காதில் கூட வாங்கிக்கல. சில பிஸ்னஸ்மேன்ஸ் மட்டும் அவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவருக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஏர்க்ராஃப்ட் ஒன்று உருவாச்சு. அதுதான் ஸ்பிரிட் ஆஃப் ஸ்டெயின் லூயிஸ். இந்த ஏர்க்ராஃப்டில் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் இருக்குது. என்னன்னு தெரியுமா? பைலட் சீட் முன்னாடி அந்த விண்டோ இருக்கும் இல்லையா, அந்த விண்டோவே கிடையாது. முன்னாடி ஃபுல்லாக ஃபியூயல் டேங்க் மட்டும்தான். இமேஜின் பண்ணி பாருங்கள். அவர் சைடில் இருக்க விண்டோஸை மட்டுமே பார்த்து போயிருக்காருன்னு சொல்கிறாங்க. 1927 மே 20 நியூயார்க்கில் பிளேன் ஃபுல்லாக ஃபியூயல். அதனால் ஏர்க்ராஃப்ட் ரொம்ப செம்ம ஹெவி வெயிட்டு. டேக் ஆஃப் ஆகுறதுங்கிறது ரொம்ப ரிஸ்கி. ரன்வேல லிம்பர்க் ரொம்ப ஸ்பீடாக ஓட்டிகிட்டு போனார். ஆனால் மேலே ஃப்ளைட் வரவே இல்லை. லாஸ்ட் செகண்டில் தான் பிளேன் மேலேயே தூக்குச்சு. அங்கே இருந்தவங்க எல்லாரும் பார்த்து ரொம்ப ஷாக் ஆனாங்க. ரொம்ப நேரம் பிளேன் ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரகிள்ஸே ஆரம்பிச்சிது. ரொம்ப ஃபாகு, ஸ்டார்மு, ஐஸ் கிளவுட் வெதர்னு அவரை ரொம்ப போட்டு வாட்டி வதச்சுது. இது எல்லாத்தையும் விட அவருக்கு மிகப்பெரிய பிரச்சனை இருந்துச்சு. அது என்னன்னு தெரியுமா? தூக்கம். லிம்பர்க்கு கண்ணெல்லாம் மூட ஆரம்பிச்சிது. ஒரு ஸ்டேஜில் அவருக்கு இமேஜினரி ஷேப்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சதாம்மா. ஆனால் அந்த ஆள் அதை கிவ் அப் பண்ணுற மாதிரியே இல்லை. கோல்டு ஏரை ஃபேஸில் அடிச்சுக்கிட்டே இருந்தார், தண்ணீரை தெளிச்சுக்கிட்டு ஊட்டிக்கிட்டு போயிட்டு இருந்தார். அவர் மனசு ஃபுல்லாக ஒரே தாட் மட்டும்தான், பாரிஸ் எப்படியாச்சும் போய் சேரணும். யோசிச்சு பாருங்கள், அட்லாண்டிக் ஓசோன் மேலேருந்து கீழே பார்த்தா வெறும் தண்ணி மட்டும்தான், சத்தமான இன்ஜின் சவுண்டு மட்டும்தான். அந்த என்ஜின் எதுவும் கோளாறு ஆச்சுன்னா நேராக கடலுக்குள்ளே தான் போகணும். அதுவும் அந்த காலத்தில் ரெஸ்கியூ சிஸ்டம் கூட சரியாக கிடையாது. அந்த இடத்துல நீங்கள் இருந்திருந்தால் எப்படி இருந்திருப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு ஸ்டேஜில் வெதர் ரொம்ப மோசமாயிடுச்சு. பிளேன் செம்மையாக ஷேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் லிம்பர்க் அதை ரொம்ப காமாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அவருக்கு மைண்டு ஃபுல்லாக ஒரே விஷயந்தான், நான் எப்படியாவது சர்வைவ் ஆகி ஆகணும். 1927 மே 21 பாரிஸில் எப்படின்னு தெரியல, லிம்பர்க் வர்றாராமாங்கிற நியூஸ் மட்டும் கிடச்சிருச்சு. ஏர்போர்ட் ஃபுல்லாக க்ரௌடு. அப்போவே கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர். சடனாக இருட்டில் ஒரு ஏர்க்ராஃப்ட், அதோட லைட் மட்டும் ரொம்ப பவர்ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கு, ரொம்ப ஸ்லோவாக லேண்ட் ஆகிருக்கு. அடுத்த செகண்டு மக்கள் ஓட ஆரம்பித்தாங்க. செம்ம செலிப்ரேஷன். ஏர்க்ராஃப்ட் முழுக்க க்ரௌடு சரவுண்ட் பண்ணிருச்சு. லிம்பர்கை ஹீரோ மாதிரி தூக்கி கொண்டாடுனாங்க. ஒரே ஃப்ளைட்டு, ஒரே மனுஷன் இந்த உலகத்தோட ஹிஸ்ட்ரியே மாற்றிட்டார். இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் தான் ஏர் ட்ராவலுக்கு மேலே மக்களுக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துச்சு. இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆச்சு. ஏவியேஷன் ஃப்யூச்சரே மாறிடுச்சு. சார்லஸ் லிம்பர்க் ப்ரூவ் பண்ண ஒரு விஷயம், இம்பாசிபிள்னு இந்த உலகம் சொன்னாலும் முயற்சி பண்ணுற ஒருத்தன் ஹிஸ்ட்ரியை க்ரியேட் பண்ணிடுவான். அந்த மாதிரி தான் நீங்களும்
இந்த உலகம் என்னதான் இம்பாசிபிள்னு சொன்னாலும் நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, கன்சிஸ்டன்சி மட்டும் இருந்துச்சுன்னா நீங்களும் ஒரு நாள் சாதிக்க முடியும்.